இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு, அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்டால் மாதிரி அமையிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். மீன ராசி, மே மாதம் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஓப்பனிங்கில் சொன்ன சனி செவ்வாய் சேர்க்கை நம்ம மீன ராசியில் தான் நிகழ்கிறது. எப்போயுமே தெரிஞ்சுக்கோங்க, அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அவங்க மிகப்பெரிய புத்திசாலியாகவும் அவங்க மிகப்பெரிய திறமசாலியாகவும் இருப்பார்கள். அது என்னன்னாக்கா, அவங்க எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் ஒருத்தருக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள், அல்லது எவ்வளோதான் குடும்பத்துக்காக உழைச்சாலும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. இது ஒன்று தான் அங்கே மைனஸ் பாயிண்ட். இவங்கள நல்லா வேலை வாங்கிப்பாங்க, எல்லா வேலையும் வாங்கிட்டு நீ என்னப்பா வேலை செஞ்ச அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்போ மீன ராசி என்பர்களே, சனி செவ்வாய்னா ஏதோ சாபக்கேடு, ஒன்றுமே நடக்காதுன்னு நினச்சிடா. நீங்கள் தான் புத்திசாலி, நீங்கள் தான் திறமசாலி. உங்களுக்குள்ள எதையும் செய்து காட்டக்கூடிய துணிவு, தைரியம், எதையும் அப்படி தட்டி தூக்கி கிடாசக்கூடிய அற்புதமான திறமை, இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ யாருடைய இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் மீன ராசிகளை இருக்குனாக்கா, இந்த மீனராசி என்பர்கள் சாதிக்கக்கூடிய மாதம். எதையும் நீங்கள் சாதிக்கலாம் இந்த மாதம். உங்கள் ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்க. இத்தனை மாதமாக எனக்கு வெற்றியே கிடைக்கல சாமி, நான் போயிட்டு வரேன். இந்த மாதம் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிட்டும். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் மிகப்பெரிய யுத்தம், அது எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் யுத்தமாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டக்கூடிய திறமை மீனராசிக்கு இருக்குது. ரொம்ப நாளாக கஷ்டப்படுற சாமி, இந்த கேஸ் முடிய மாட்டேங்குது, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற சாமி, இவர் காசு தர மாட்டேங்கிறாரு, நம்ம காசை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்,
ரொம்ப நாள் ட்ரை பண்ணுற சாமி, இந்த கடன் வந்து அடைக்கிறேன், அடையவே மாட்டேங்குது, வட்டி மேலே வட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இவ்வளோ கட்டணுங்கிறாங்க, ரொம்ப நாள் அது சாமி, இவ்வளோ பைசா நான் ஏமாந்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மீன ராசி என்பர்களை இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டையாக இருந்தாலும் சரிதான், யுத்தமாக இருந்தாலும் சரிதான், வம்பு வழக்காக இருந்தாலும் சரிதான், கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரிதான், பஞ்சாயத்து இருந்தாலும் சரிதான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். அதுக்கான பவர், அதுக்கான சக்தியை இந்த சனியும் செவ்வாயும் கொடுப்பார்கள். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், அதான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருக்கேன், காவல்துறை அதிகாரிகள், போலீஸில் இருக்கக்கூடிய ஆண் பெண் போலீஸ் அதிகாரிகள், அதே போல் நேவி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள், முப்படைகள் சேர்ந்தவங்க, ஊர்காவல் படைகள், ஆர்பிஎஃப், யூனிஃபார்ம் போட்டவங்க யாராக இருந்தாலும், அது நர்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்குள்ள வாழ்க்கையில், வெளியில், அதாவது குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல போட்டிகள் இருக்குமே. ஆனால் மெயினாக தொழில் போட்டிகள், குடும்பத்தில் வரக்கூடிய போட்டிகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், இந்த போட்டி பொறாமையால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, அவை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதற்கான வழிவகை உண்டு. அதோடு கூட இரண்டாவது வீட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம், வீடு கொடுத்த செவ்வாய் உங்கள் மீன ராசியில் அமைந்திருப்பது, நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல வெற்றிகள் கிடைக்கும். சகோதரிகளிடத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, சித்தப்பா, பெரியப்பா, அந்த சகோதர உறவுகளுக்குள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வரும். பேசாத உறவுகள் பேசும். அவங்க மூலியமாக மாமனார் வீட்டு வழியில் வர வேண்டிய சொத்து அல்லது அம்மா வீட்டு வழியாக வர வேண்டிய சொத்து அண்ணன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, இல்லை சித்தப்பா பெரியப்பா கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, சித்தப்பா பசங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு ஏற்படும். இதெல்லாம் நன்மை நடக்கும். இது சம்மந்தமாக இது என்ன வம்பு வழக்கு கோர்ட்டில் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம், எல்லாரும் காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ சொத்து, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், இடப்பிரச்சனைகள் தீரும். அதே போல் தொழில் அமைப்புகளில் கஷ்டங்கள். சனின்னு சொன்னாலே சுய தொழில், சொந்த காலில் நிற்கக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போ சனி பகவான்னு சொல்லும்போது தொழிலில் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கா, தொழில் நஷ்டங்கள் இருக்கா? கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களில் தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வேலையே பிரச்சனையாக இருப்பது, உள்நாடாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடாக இருந்தாலும் சரிதான், வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையில் பிரச்சனை இருக்குது, வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கிறது. அப்போ வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், அப்போ எங்கே இருந்தாலும் சரிதான், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை வேலை கிடைக்கல சாமி அந்த மாதிரி குறை இருக்கா? கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, இந்த மாதம் வேலை சிறப்பானதாக இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல இன்னும் பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் சரியாக போகுது. அது எப்பேற்பட்ட பேச மாட்டேங்கிறாரு, இல்லை வேணுமுனே வச்சு செய்கிறாரு, என்னவா இருந்தாலும் சரிதான், அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு, வழிபாடுகள் இருக்குது. கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, வேலை உத்தியோகம் சரியானதாக இருக்கும். அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், ஒரு 5 வயசு 7 வயசு 9 வயசு 12 வயசு சின்ன குழந்தைகளுக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைவு, இல்லை வாலிப பருவம்,
மிடில் ஏஜ் 40 வயசு 30 வயசு முக்கியமான ஏஜாக இருக்கும், குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த மே மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அப்போ அதற்கான பரிகாரங்களை வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் மீன ராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.